அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ரொம்ப பரபரப்பான சம்பவம் என்ன அப்படின்னா, தைவானை சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்படி யார்? சீனா தரப்பில் மிகப்பெரிய ஒரு சம்பவம். தைவான் தரப்பில் என்ன விதமான ரிப்ளை கொடுத்துருக்காங்க, அமெரிக்கா தரப்பில் வந்து தயார்படுத்தியிருக்காங்க. ஒரே பரபரப்பான செய்தியாக இருக்கிறது. அந்த செய்திக்குள்ளே போயிட்டு நுழைஞ்சு நம்ம அந்த பரபரப்பை என்ன நம்ம விசாரிக்க போகிறோம். ஒன்று. இரண்டாவது தகவல் என்ன, அமெரிக்கா வந்து திடீர்னு உக்ரைனுக்கு சர்ப்ரைஸ் ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த சர்ப்ரைஸ் மேபி வேர்ல்டு வார் 3 வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை ரொம்ப சுவாரஸ்ய பதிவுகளும் நம்ம பார்த்து போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். தைவானுடைய புதிய பிரதமர் செலக்ட் ஆன உடனே அவர் சொன்ன 2 விஷயம். முதல், நாங்கள் பேச்சுவார்த்தை மூலயமா சீனாக்கிட்ட தீர்வு காண விரும்புகிறோம். ஆனால் சீனா நடந்துக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஏதோ அமைதியாக போகிறதுனால நம்மளை ஏதோ சும்மா சாதாரணமாக நினச்சிருவாங்க போல். அப்படி ஏதாவது வேறு விதமான எஸ்கபுஸ்கான சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா நாங்கள் எங்கள் பலத்தை காட்ட வேண்டியது இருக்கும். இதற்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இங்கே வந்து எங்களை எட்டி பார்க்குறது, அப்படி எட்டி பார்க்குறது, சீன்றது, எல்லை பகுதியை தாண்டி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து அப்படின்னா நாங்கள் யாருன்னு எங்களோட சுயரூபத்தை காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. சுயரூபத்தை காட்டணும் அப்படின்னா சிம்பிளாக ஒருத்தர் மேக்கப் போட்டுன ஒரு முகத்தை அப்படி கழுவிட்டு வந்து காட்டினாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சுயரூபத்தை காட்ட வேண்டியது இருக்கும்ன்ற மாதிரியும் தைவான் தரப்பில் மிரட்டினோடனே சீனா தரப்பில் ஓஹோ, புதிய பிரதமருக்கு நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய ஒரு தருணம் வந்துருச்சு. அதனால் சீனா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இராணுவ ட்ரில் எக்ஸசைஸ் தைவானை சுற்றி வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு எக்ஸசைஸ். குறிப்பாக நீ இப்போ இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, இந்த தைவானை சுற்றி இந்த சிவப்பு கலர் இருக்குது பாருங்கள், அங்கங்கே வட்ட வட்டமாக, இது எல்லாமே சைனீஸ்னுடைய மிலிட்டரி எக்ஸசைஸ். ஆல்மோஸ்ட் தைவானை சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் 2 தீவுகளையும் சேர்த்தி நான் சொல்கிறேன் நான். அதாவது தைவானுடைய தீவு அந்த பக்கம் ஒதுக்கிட்டு. ஆக்சுவலாக இந்த எல்லை பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் இதில் வரையறுக்கப்பட்ட எல்லை பகுதி. அந்த ஒரு எல்லை வெள்ளக்கோட்டு பகுதிக்குள்ளார நுழைஞ்செல்லாம் இவங்க இராணுவ ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக இவங்க வந்து 42 ஏர்க்ராஃப்ட் பயன்படுத்துகிறாங்க. அந்த 42 ஏர்க்ராஃப்டில் 22 சோகால்டு இது வரைக்கும் வந்து மீடியன் லைனை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. 15 ஷிப்பு போர்க்கப்பல்கள், அது இல்லாமல் 16 கோஸ்ட் கார்டு ஷிப்பு, இது இல்லாமல் தேவையில்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமான போர் விமானங்கள்லாம் வந்து அப்பப்போ இந்த மாதிரி தைவானை சுற்றி பெரிய பயிற்சிகள் ஈடுபட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் நான் 2-3 கிராஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால அது ஏற்கனவே கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த தகவலையும் அவங்க சேர்த்து சொல்லியிருக்காங்க. இதனால் தைவான் என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யா கிட்ட வாங்கின ஆன்டிஷிப் மிசைல்ஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் பார்க்குற இந்த வீடியோ பதிவு எல்லாமே அவசரமாக அவங்களுடைய எல்லையில் அவங்க அந்தந்த எல்லை பகுதியில் கொண்டு போயிட்டு நிலைநிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நம்ம வந்து வார்னிங் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு, அதையும் மீறி வேறு எதாவது வந்தாங்கன்னா சுட்டு தள்ளிட வேண்டியதான்ற மாதிரியும் ஆன்டிஷிப் மிசைல் சிஸ்டம், வேரியஸ் ஆன்டிஷிப் மிசைல் சிஸ்டத்தை கொண்டு வந்து நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியதான்ற மாதிரி சொல்லிட்டு ஹவுசிங் ஃபெங் 2 அப்படின்ற ஒரு ஆன்டிஷிப் மிசைல்ஸையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு தயார் நிலையில் இருக்காங்க தைவான் தரப்புலையும். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, உள்ள ஓடி வந்து அவங்களுமே வந்து உஷார்படுத்தியிருக்காங்க. எல்லாமே பயங்கரமான அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம் டக்குன்னு வந்திருக்கணும் என்ன அப்படின்னா, ஒருவேளை அமெரிக்கா ராணுவ உஷார் நிலையில் இருக்கிறது, பதட்டமான ஒரு சூழ்நிலை தயார் நிலையில் இருக்கிறது அப்படின்னா அமெரிக்கா ஓடி வந்து சீனா கிட்ட சண்டை போட போகிறாங்களான்னு நேவர். அது மட்டும் கிடையவே கிடையாது. உக்ரைன் எப்படி உள்ளே வந்தாங்களா? இல்லை. அதே மாதிரி தான் இங்கே தைவானுக்கு உள்ளே வரமாட்டாங்க. வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பார்கள். வெளியிலிருந்து என்னென்ன வேண்டுமோ அனைத்து உதவிகளையும் செய்து தைவானை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு. தைவான் பொறுத்த வரைக்கும் முழு இண்டிபெண்டன்ட்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் சீனா தரப்பில் இருக்காங்க. ஸோ இந்த இராணுவ ட்ரில் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இராணுவ ட்ரில் எக்ஸசைஸ், இன்னும் அதிகமான போர் கப்பல்கள் வந்திருக்கிறது. தைவான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 10 F-16 போர் விமானத்தை போயிட்டு அப்படியே தூசெல்லாம் தட்டி தொடச்சி எடுத்து கிளப்பங்கள் சலோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ட்ரில் எக்ஸசைஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு எதிர்க்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து சீனானுடைய
வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஹீ என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு வாங் ஹீ அளவுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, ஏதோ சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுற ரில் எக்ஸசைஸ்லாம் சீர்குலைக்கலாம், இல்லை நாங்கள் ஏதோ அலாட் பொசிஷனில் இருக்கிறன்ற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. ஏன்னா இன்று வார்னிங் வேறு கொடுத்துருக்காங்க. ஹலோ மைக் ஓவர் சீனா, என்ன இந்த எங்கள் ஏரியா பக்கத்தில் வரீங்க, அதையும் மீறி வந்தீங்கன்னா நாங்கள் சுட்டு தள்ளிவிடுவோம், ஓவர்ன்ற மாதிரியான மிரட்டல்கள்லாம் வந்தோடனே அந்தளவுக்கு தைரியம் வந்துருச்சு. அண்ணனை எதிர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சீனா தரப்பில் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. நீங்கள் மோதுறது சாதாரண ஆள்கிட்ட இல்லை, ட்ராகன் நெருப்புக்கிட்ட கக்கி தள்ளிடுவோன்ற மாதிரி சீனா தரப்பில் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. என்ன நடக்க போதோ தெரியல. நேற்று தான் முதல் முறையாக சீனா ஒரு 12 அமெரிக்க நிறுவனங்கள் தைவானுக்கு ஆயுதங்களை கொடுத்ததற்காக அந்த நிறுவனங்கள் மீதும் அதை சார்ந்த தனிநபர்கள் மீதும் பொருளாதார தடையை விதித்தார்கள். அந்த தடையையும் தாண்டி இது உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களை நாங்கள் ஏதாவது ஒன்று மிரட்டினா தான் வேலைக்கு ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரும், இல்லை எனக்கு ஒரு சந்தேகத்தை உங்களுக்குள்ளே நான் விளக்கிறேன். நான் உங்களுக்கு சந்தேகம் வருன்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும், ஏப்பா எனக்கு சந்தேகமே வரலப்பா, நீ சொல்ல வந்த செய்தியை சொல்லுப்பான்னு கூட தோணும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் நான்சி பெலோசி அவர்கள் பயங்கரமான எதிர்ப்பு சீனா தரப்பில் கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி அப்போ அவங்க அமெரிக்கானுடைய ஸ்பீக்கராக இருந்தாங்க ஒரு 2 வருடத்திற்கு முன்பு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, தைவானுக்குள்ளே காலடி வச்சிங்க அப்படின்னா காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சீனா தரப்பில் ஒரு மிரட்டல் விட்டாங்க. அந்த மிரட்டல்லாம் பார்த்துட்டு அவங்க பயந்துட்டு போயிட்டாங்களான்னா அவங்க போய் காலடி வச்சுட்டாங்க. அப்போ என்ன பத்திரிகைகள்லாம் எழுதினாங்க அப்படின்னாங்கன்னா, நான்சி பெலோசி அவர்கள் தான் மிக தைரியமான ஒரு ஸ்பீக்கர். அவர் இது வரைக்கும் யாரும் தைவானுக்கு இப்படி போய் இறங்கினதில்லை, சீனாவுடைய எச்சரிக்கையை மீறி. அதுவும் எப்படின்னா ரகசியம் காக்கப்பட்டது. கடைசி வரைக்குமே அவர் போகுவாரா போக மாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் ரகசியம் காக்கப்பட்டு பெரிய அளவுக்கு போனது. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுனால சீனானுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டு சீனா என்ன பண்ணாங்கன்னா, அப்பயே இதே மாதிரியான ஒரு ராணுவ ட்ரில் எக்ஸசைஸ்லாம் பெரிய அளவுக்கு பண்ணி தைவானுடைய உள் எல் பகுதியெல்லாம் விழுந்து வெடிக்கிற மாதிரி டமார் டுமார்னு பெரிய அளவுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எந்த அளவுக்கு தைவானை பயப்படுத்த வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயப்படுத்த வச்சு அதுக்கப்புறம் தைவான் பயந்தாங்கன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தூசு தட்டி ஹலோ முடிஞ்சுதா கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரியான ஒரு ராணுவ ட்ரில் எக்ஸசைஸ். ஸோ இது முதல் தடவை கிடையாது, 2வது தடவை இந்த ராணுவ ட்ரில் எக்ஸசைஸ். பட் இந்த தடவை பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி ஜூன் மாதம் களத்தில் இறங்கிடுவாங்க, இல்லை ஜூலை மாதத்தில் களத்தில் இறங்கிடுவாங்க. இது அதற்கான ஒத்திகையை தான் பார்க்கலாம். ஏன்னா இது முழுமையாக அதுக்கான போர் பயிற்சியில் ஈடுபடலாம் பார்த்தா அநேகமாக எங்களுக்கு சந்தேகம் வருகிறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு புயலை கிளப்பியிருக்கிறாங்க. இந்த புயலுக்கும் சீனா தரப்பில் சொல்லிட்டாங்க, தேவையில்லாமல் ரூமர்லாம் கிளப்பாதீங்க, நாங்கள் ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறோம், தைவானை எதிர்க்கிறோம், தைவானுக்கான வார்னிங் இருக்கிறோம், ஆனால் தைவானை ஆக்கிரமிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போதிலிருந்து எப்போ வரைக்கும் நான் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தான் நாங்கள் தீர்வு காண வேண்டும் என்று எங்களுடைய முழுமையான நோக்கம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் தைவான் தரப்பில் இருந்து. சரி, அந்த ஒரு பதட்டம் ஆகிட்டிங்களா, அதாவது என்ன ஒரு பதட்டம், அடுத்து மிகப்பெரிய சம்பவம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னு சொல்லிவிடுங்க. என்ன பரபரப்பான சம்பவம். 3வது நாள் கிட்டத்தட்ட லாஸ்ட் இறுதி நாள் இப்ராஹிம் ரெய்சி அவர்களோட இறுதி ஊர்வலத்தில் ஃபைனலாக அவர் போயிட்டு புதைக்க போகிறாங்க. இந்த ஊர்வலத்தில் நிறைய மக்கள், பெரிய அளவுக்கான கூட்டம். பட் அந்த கூட்டத்தில் டெத் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு ஸ்லோகன் அதிகமாக இருந்தது, பெரிய அளவுக்கு இருந்தது. நேற்று டெத் ஆஃப் இஸ்ரேல் இருந்தது. இன்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதான ஸ்லோகன் டெத் ஆஃப் அமெரிக்கா இருந்தது. அதே சமயத்தில் ஐஆர்ஜிசியோட டாப் கமாண்டர் ஒரு முக்கிய உரையில் நம்ம சார்ந்த ரெசிஸ்டன்ஸ் அமாஸ், இஸ்லாமிக் ஜிகாத், ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ் இவங்க எல்லாமே ப்ளஸ் ஈராக்கினுடைய ஃபேக்ஷன்ஸ் இவங்க எல்லாமே கொஞ்சம் தயார் நிலையில் இருங்க, காசாவுக்கான விடுதலை பெற வேண்டிய நாட்கள் நம்ம அச்சீவ் பண்ணியே தரணும், எந்த ரூபத்திலையும் எந்த சுயரூபத்திலையும் நம்மளுக்கு களத்தில் இறங்க ஆக வேண்டும். இதற்கு முன்பு இப்ராஹிம் ரெய்சியரோட மனநிலை என்னவோ அதே மனநிலை, அதை விட இன்னும் அதிகமாகவும் விகாராசமாக இருக்கும். வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லைன் அவர்களோட மனநிலை என்னவோ அதே மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி 2 விதமான தகவல்களை நம்மளுக்கு அளித்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ பார்க்கலாம், இன்னும் விகாராஸ் குறைஞ்சது அப்படின்னா எந்த வகையிலும் குறையில ஈரான் தரப்பிலிருந்து அமெரிக்கா ஒற்று நோக்கி கொண்டு இருக்கும். அதையும் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு தருணம். அப்படியே நம்ம இஸ்ரேல்கிட்ட போனோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மிரட்டல், அரட்டல், உருட்டல் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் வேற ஆள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நிறையா அந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் அப்படியே மிரட்டா என்ன
பார்க்கலாமான்ற மாதிரிலாம் வந்து வெள்ளன் ஃபோன் பண்ணி மிரட்டினோடனே ஐயா நாங்கள் பயந்துட்டுங்க ஐயா நாங்கள் தீர்ப்பை மாற்றி சொல்கிற மாதிரி ஆளுங்களாம் நாங்கள் கிடையாது. யார்? இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட ப்ராசிக்யூட்டர். நாங்கள் மெயினாக வந்து ஆப்பிரிக்கா நாடுகளை பில்ட் பண்ணணும், ஆப்பிரிக்கா நாடுகளை நிறைய நாடுகள் வஞ்சகம் செய்து சூழ்ச்சி செய்து காலனித்துவமாக வைத்து கொண்டு பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தான் தொடங்கப்பட்டது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு. ஏதோ இவங்களுக்கு புட்டினுக்காகவோ இல்லை இஸ்ரேலுக்காகவோ இல்லை வெஸ்டர்ன் நாடுகளுக்காகவோ இல்லை. அதை வந்து ஒரு வகையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க மிரட்டினாங்கன்றதுக்காக கிடையாது. புடினவர்களுக்கு என்ன தீர்ப்போ அதே தான் எங்கேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு தான் ஏன் திடீர்னு இந்த டைலாக் சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க தரப்பிலிருந்து இன்றைக்கி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புடின் கொடுத்த தீர்ப்பு வந்து நியாயமானது, நீதியானது, நேர்மையானது, அதை இப்போ கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதே வகையான தீர்ப்பு நீங்கள் கம்பேர் பண்ணீங்க எந்த பக்கம் இஸ்ரேலுக்குன்னா அது தவறு, முழுக்க தவறு. நீங்கள் கம்பேர் பண்ணது வேறு, அந்த தீர்ப்பு வேறு, இந்த தீர்ப்பு வேறு. அந்த கைது வாரண்ட் சரி, இந்த கைது வாரண்ட் சரியில்லை. அது நியாயத்தை நிலைநாட்டி இருக்கிறீர்கள், இது நியாயத்தை நிலைநாட்டவில்லை, புரிந்து கொள்ளுங்கள் வித்தியாசத்தை அப்படின்னு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட சாட்டினவுடனே அவரும் பதிலுக்கு சொல்லிட்டார். ப்ராசிக்யூட்டர் வந்து அப்படி ஓரமாக போய் பேசுங்க, அந்த பக்கம் தள்ளுங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்படி ஒரு டைலாக்கை சொல்லியிருக்காங்க. சரி, இன்று இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக ஹெஸ்புல்லானுடைய முக்கியமான லீடர் ஒருத்தர் வந்து இவர் தான் யார் அப்படின்னா முகமது அலி நசார் அப்படின்றவர். முகமது அலி நசார் தான் ஆயுதங்களை பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் சப்ளை யூனிட்டு மீது எல்லாமே பெரிய அளவுக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய மிக முக்கியமான நபர். சவுதர்ன் லெபனானில் அவர் பயணம் செய்த கார் வந்து ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தி அவரை துல்லிய தாக்கல் நடத்தி தூக்கியிருக்காங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் அப்படின்னா, சிறப்பாக முடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில். இந்த மாதிரியான தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை லெபனானுக்குள்ளே, குறிப்பாக லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய அளவுக்கான மொசாட் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க லெபனானுக்குள்ளே. எப்படி இந்த அளவுக்கான தகவல் துல்லியமாக கருப்பு கண்ணாடிக்குள்ளார காருக்குள்ளே யார் பயணம் செய்கிறாங்கன்ற கூட தெரியாது. அது லெபனானில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆனால் இஸ்ரேல்லேருந்து கரெக்டாக லெபனானுக்குள்ளே போயிட்டு ஏரியல் தாக்குதல் மூலிமா நடத்துகிறாங்க அப்படின்னும் போது ஃபால்ட் எங்கே அப்படின்னும் போது அவங்க இராணுவத்துக்குள்ளேயே பெரிய அளவுக்கு ஊடுருவி இருக்கிறாங்க ஹெஸ்புல்லாவுக்குள்ளாரன்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை தாண்டி இன்று குறிப்பாக ஜாபாலியா அப்படின்ற கேம்ப்லேயும் முன்களத்தில் அதாவது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு 15 மக்கள்லேருந்து 20 மக்கள் பக்கம் இறந்து போனதாக செய்தி நிறுவனங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. எகிப்து நிறுவனத்துக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எகிப்தும் சரி கத்தாரையும் சரி நாங்கள் மீடியேட் பண்ணுறது வந்து சரியில்லை, கொஞ்சம் வந்து இந்த வாரம் வந்து நிறுத்திக்கலான்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு விஷயம், நீங்கள் எங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா எங்களை மாதிரியான மிகப்பெரிய ஒரு ரோல் உங்களால் நீங்கள் எடுக்கிறதுனா வந்து பாருங்கள், அதையும் மீறி உங்களால் பண்ண முடியுன்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது, பட் நாங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கான ஃபெயிலருக்கான காரணங்களை நான் சொல்கிறேன். நான் ஒரு வகையில் இஸ்ரேல் தரப்பில் என்ன உணர்றாங்க அப்படின்னும் போது ஃபைனலாக கொஞ்சம் எல்லா நாடுகளும் ப்ரெஷர் அதாவது கொடுக்கறனால தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இஸ்ரேலுக்குள்ளே வந்து விட்டது. எப்போ நார்வேவும் ஸ்பெயினும் அயர்லாந்தும் சேர்ந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆதிக்கிறேன்னு சொன்னாலோ, ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் நாங்கள் வந்தால் கைது பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ, அமெரிக்கா ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ, இதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தாக்குதலை குறித்திருக்கிறார்களா, தாக்குதலை நிறுத்தியிருக்கிறார்களா அப்படின்னா கொஞ்சம் கூட தாக்குதலை நிறுத்தவில்லை. நேற்று இன்னொரு தாக்குதல் கூட கசிந்திருந்தது. குறிப்பாக காசா பகுதிக்குள்ளார அமெரிக்கானுடைய ஃப்ளோட்டிங் தளம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோட்டிங் தளத்துக்குள்ளார பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் வந்து இறங்கியதாகவும் இன்னொரு தகவல் வந்து அன்கன்ஃபார்ம்டு நியூஸ், பட் ஆயுதங்களை வந்து இறங்கியதாக சொல்லப்படுகிறது. அப்படியே நம்ம ரஷ்யாவுக்குள்ளே போனோம் அப்படின்னா, இன்றைக்கி ரஷ்யானுடைய மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட் ஒன்று, காசான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்த காசான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு திடீர்னு நிறுத்திட்டாங்க. ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த ஏர்போர்ட்டில் திடீர்னு ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்ததுக்கப்புறம் திரும்பி வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த மாதிரியான திரட்டை வந்து பெரிய அளவுக்கு ரஷ்யாவுக்குள்ளே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பாக அமெரிக்காவுடைய யூஎஸ் ஸ்பீக்கர் வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஜான்சன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் ரஷ்யாவுக்குள்ளே நுழைஞ்சு தாக்கல் நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய வரைபடத்தை எடுத்துக்கிட்டாங்க.
இந்த வரைபடத்தில் நம்மளுடைய ஆயுத குடோன்கள் வந்து ரஷ்யா தாக்கல் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உக்ரைனுக்குள்ளதையும் சரி, உக்ரைனை தாண்டியும் சரி. ஏன்னா இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கார்கிவ் பிடிச்சாங்கன்னா ரொம்ப நம்ம சேஃப் இல்லாமல் உணர்கிறோம். யார்? அமெரிக்கா தரப்பில் ரொம்ப சேஃப் இல்லாமல் உணர்றதுனால இந்த ஒரு தாக்குதலை, அதாவது உக்ரைனுக்கு நம்ம கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் உள்ளே நுழைஞ்சு தாக்கல் நடத்துறதுக்கான அதிகாரங்களை நம்ம கொடுக்கலான்றாங்க. ஒரு சிம்பிள் விஷயம் பாருங்கள், எங்கேயோ இருக்கிற உங்கள் நாடு, நேட்டோ நாடை வந்து இங்கே இந்த நாடுகளில் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நீங்கள் நாடை காப்பாற்றுறன்ற பேரில் ரஷ்யாவுக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே வைக்கப்படுகிற ஆயுதங்களுக்கு நீங்கள் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தாக்கல் நடத்துறதுக்கான அதிகாரங்களை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்போது, பக்கத்தில் ரஷ்யா கிட்ட முன்னாடியே வச்சுட்டு எல்லா ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு நீங்கள் தாக்கறன்னு மிரட்டிட்டு இருந்தபோது அவங்க தாக்கல் நடத்துறதில் தவறுன்னு சொல்கிறதுல எனக்கு எந்த வகையில் நியாயம் எனக்கு புரியல. அப்போ இவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் வந்து அது தக்காளி சட்னி அப்படின்றதில் எனக்கு எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றத எனக்கு சுத்தமாக புரியல ஒன்று. சரி, பார்க்கலாம். பட் அவர் மட்டும் இல்லை, ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. யூஎஸ்னுடைய காங்கிரஸ் மீட்டிங்கில் ரஷ்ய ஃபெடரேஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யூஎஸ் ஜோனுக்குள்ளே வந்து ஒரு மிசைல் டார்கெட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் அன்றைக்கி போயிட்டு, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கார்கிவ் பகுதியை தாக்கல் நடத்தும் போது திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்டு ஜெலன்ஸ்கி எப்படி கண்ணை தொடச்சிட்டு முன்னாடி பார்த்தா ஆண்டனி பிளிங்கன் நிற்கிறாரு. கை கால் ஓடல, ஒரு கையோ என்ன பண்ணுறது தெரியாமல் அவசரமாக போயிட்டு காஃபி டீலாம் கொடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேச்சுவார்த்தைலாம் நடத்தி அப்போ அவர்கிட்ட பேசும்போது தன்னுடைய நிலைகளை சொல்லியிருக்காங்க. இவங்க குறிப்பாக சொல்லுவதற்கான காரணங்கள் என்னென்னா, பெல்கிராடு, ரோஸ்டோ ரீஜன், நிறைய ரீஜன்லாம் வந்து பாதிக்கப்படுது. அதை தாண்டி நம்மளுடைய ஜோன் வந்து ஹைலைட் ஜோனை வந்து இவங்க கைப்பற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் எங்கே நடத்தலாம், உள்ள தள்ளி ஒரு தாக்கல் நடத்தலான்ற ஒரு உத்தரவை நம்ம கொடுத்தலான்னு இருக்காங்க. இந்த ஒரு உத்தரவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் அதை வச்சு தான் நான் வேர்ல்டு வார் 3 ஒரு இன்டென்ஷன் நான் சொல்லியிருந்தேன். நான் கார்கிவ் பகுதிக்குள்ளார் என்ற பெரிய ஒரு தாக்கல் நடத்தியிருந்தாங்க ரஷ்யா தாக்கல் நடத்தினதில் இதுவரை வந்து 7 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. 5 பேர் வந்து காயமடைந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ தொடர்ந்து தாக்கல் நடத்தப்படுகிறாங்க. வவுடிஸ்க் அப்படின்ற ஒரு பகுதியில் மட்டும் ரஷ்யாவுடைய முன்னேற்றத்தை நாங்கள் பெரிய அளவுக்கு தடுத்து கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பைடன் தரப்புலையும் வந்து ஜெலன்ஸ்கி கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் ரஷ்யாவுடைய நிலைகளுக்குள்ளார நுழைந்து தாக்கல் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இப்போ தேர்தல் சமயத்தில் இது மாதிரியான உத்தரவுகள் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உக்ரைனுடைய கமாண்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமாண்டர் இன் சீஃப் வந்து நாங்கள் இப்போ ரொம்ப டஃப்பான கார்கிவ் பகுதியும் சரி, இந்த வவுச்சஸ்க் அப்படின்ற ஒரு பகுதியும் சரி, ஒரு ரொம்ப ஹெவி லாஸில் தான் இருக்கும். பெரிய அளவுக்கான ஒரு அட்டாக்கிங் பொசிஷனில் வந்து கொஞ்சம் தவறி கொண்டு தான் இருக்கிறோன்னு இருக்காங்க. நார்வே வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ரஷ்யா சிட்டிசன் மீதும் இன்னும் கொஞ்சம் அதிகமான பொருளாதார தடைகளை வந்து நாங்கள் போட போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மே 29 அப்ளை பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பிரான்ஸில் நடக்கப்படுகிற G7 கூட்டத்தில் வந்து குறிப்பாக கலந்துக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருடைய அந்த G7 கூட்டத்தில் கலந்துக்கிறது உலக லெவலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. மேபி உலக தலைவராக வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் குறிப்பாக புடின் அவர்கள் வந்து பஹ்ரைனுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். வாங்க நீங்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கப்பட்டதுக்கு அந்த இன்விடேஷன் அவர் வந்து ஏற்றுக்கிட்டு தான் சொல்லப்படுகிறது. ஃபைனலாக அந்த வீடியோ நிறைய பகுதியில் 3 சிறப்பான விஷயங்களை பார்த்துடலாம். ஒன்று, ரிஷி சுனக் அவர்கள் வந்து சார்லஸ் கிங் அவர்களோட பர்மிஷனோட ஆட்சியை வந்து கலைக்க போகிறார். ஜூலை 4ஆம் தேதி தேர்தலுக்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜூலை 4 இந்தியாவில் ஒரு மாற்றம், யூகேல இன்னொரு மாற்றம். இந்தியாவோட ஒரு மாற்றம் கவுண்டிங்கான மாற்றமாக இருக்கும். யூகேல இருக்கிற மாற்றம் வந்து அடுத்த தேர்தலுக்கான ஒரு மாற்றமாக இருக்க போகிறது. ஸோ ஏன்னா இதுக்கப்புறமும் இன்னும் ஒரு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அவருக்கு இருக்குது. ரிஷி சுனக் அவர்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இங்கிலாந்து மக்களுக்கு அதிர்ச்சியெலாம் இல்லை, அவங்க ஆல்ரெடி வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. சரி, எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இழுத்து பிடிச்சிட்டு ரன் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்த இதில் நான் பிரதமர் வேட்பாளர் இந்த இதில் இல்லை, அந்த லிஸ்ட்டில் இல்லைன்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் நியூ கேலிடோனியாவுக்கு விசிட் பண்ணியிருக்கிறார். ஒரு வழியாக பிரான்ஸினுடைய வீரர்கள் அங்கே அனுப்பி கலவரத்தை அடக்கி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அமைச்சர்ஸ்லாம் போய் பார்த்துட்டு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஆதரவுகள் முழுமையாக கொடுக்கப்படும், அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் மட்டும் எங்களை கொடுத்துடுங்க, முடித்து விடலாம்ன்ற மாதிரி வந்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஜார்ஜியானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க, எங்கிட்ட யூரோப் யூனியனுடைய கமிஷனர் உரசல்லா வண்டர்லையான் அவர்கள் திடீர்னு எங்கிட்ட பேசினார். ஃபோனில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு,
நீங்கள் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லோவாக்கியாவுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்களுடைய நினைவு வரவில்லையா, எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க போது என்ன நினைச்சாருன்னு தெரியலையா, அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட போகிறீங்கிற மாதிரி மிரட்டல் விடுகிறார். அப்போ என்னை வந்து அசாசினேஷன் அதாவது பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி மிரட்டும் போது இது எந்த வகையான மிரட்டல் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ராபர்ட் ஃபைகோ வந்து இவங்க பின்னாடி வந்து நிகழ்த்திருக்கிறாங்கன்றதுக்கான ஒரு ப்ரூஃபும் கிடச்சிருச்சு. அதே மாதிரியான மிரட்டல் எனக்கும் வருகிறது. இன்னொரு தகவலும் வந்து ரகசிய உளவு தகவல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த இலக்கு வந்து அங்கேனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன்ற மாதிரிலாம் வந்து சொல்லப்படுகிறது. இது கொஞ்சம் கூட யூரோப்பிய யூனியனில் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த அமைதி பூங்காவில் இப்படியான மிரட்டல்கள் வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்ற மாதிரி ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் தனது வருத்தத்தை தெரிவித்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை கேட்டு நீங்கள் கூட ஒரு சிலர் அதிர்ச்சியாக இருப்பீங்க. அதிர்ச்சியை கூல் டவுன் பண்ணிவிட்டு தூங்க போங்க, பேசிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்செல்லாம். நன்றி, வணக்கம்.